Welcome, dear teachers, for this video class on pedagogical concerns, Unit 8. So far, we have finished 7. This is the 8th one. What is the syllabus of this particular unit? என்ன சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த பொருளடக்கம் என்ன? Teaching and its relationship with learning and learner. Children with special needs, inclusive education. Understanding of pedagogic methods, inquiry-based learning, project-based learning, activity-based learning, cooperative and collaborative learning, individual and group learning. Paradigms of organizing learning, teacher-centric, subject-centric, and learner-centric. Theory of instruction, Bruner. Phases of teaching, pre-active, interactive, and post-active. And finally, 21st century teaching skills. I'm sure you will enjoy this class. A lot of examples I have given for every other technical term. I hope you will understand this. Most welcome to give your comments. Teaching, learning, learner relationship. What is teaching? A systematic process of facilitating learning. கற்றலை எளிதாக்கும் திட்டமிட்ட செயல்முறை. A relatively permanent change in behavior due to experience. அனுபவத்தின் மூலம் நடத்தை மாற்றம். What is the key relationship here? Teaching guides learning. The teaching is centered on learner. That is the key relationship. கற்பித்தல் கற்றலை வழி நடத்துகிறது, கற்றவரை மையமாக கொண்டிருக்கிறது. Who are the psychologists who have spoken about this? B.F. Skinner, reinforcement learning, வலுவூட்டம் செய்து கற்றுக் கொடுத்தல் என்பதை சொல்லியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஜீன் பியாஜே, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், எவ்வாறு பல வயது உடைய அந்த குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். லெவ் வைகாட்ஸ்கி, சோஷியல் இன்டராக்ஷன், எவ்வாறு சமூகம் பலவற்றை மாணவ கண்மையில் கற்றுக் கொடுக்கிறது என்பதை பற்றி லெவ் வைகாட்ஸ்கி சொல்லியிருக்கார். அதையும் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படி என்றால் என்ன? CWSN டெஃபினிஷன். Children with special needs are those who require additional support due to physical, mental, emotional or learning disabilities. சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகள் என்பது உடல், மனம், உணர்ச்சி அல்லது கற்றல் குறைபாடுகள் காரணமாக கூடுதல் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகளை குறிக்கிறது. அதான் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அவர்களுடைய சில குறைபாடுகள், உடலில் குறைபாடுகள், சில சமயத்தில் மென்டலி ரிட்டார்ட்னஸ் என்று சொல்லுகிறோம், மன அளவிலே, உணர்ச்சி அளவிலே, பலவிதமான ஒரு நரம்பு குறைபாட்டின் காரணமாக, நரம்பினுடைய வளர்ச்சி குறைபாட்டின் காரணமாக குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கூடுதல் ஆதரவு தேவைப்படுகிறது. அவர்களுக்கான கல்வி தான் இந்த எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016, இது முக்கியமான ஒன்று. 2016ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. 19 ஏப்ரல் 2017 இது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது, கேம் இன் டு ஃபோர்ஸ். பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 1995 இருந்தது. அது சரியான முறையில் எல்லா மாணவ கண்மணிகளுக்கும் பயன் தரவில்லை. ஆகவே உள்ளடக்கிய கல்வி என்று இதை கொண்டு வந்தார்கள். 2016 எல்லா மாணவர்கள், எப்படிப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் ஒரே பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டும் என்று உள்ளடக்க கல்வியை கொண்டு வந்தார்கள். இந்த ஆக்ட் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், UN கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் 2007 இந்தியா அதை ஏற்றுக்கொண்டது. இது ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டு வரப்பட்டது. உலக அளவில் இருக்கக்கூடிய இது போன்ற அந்த சிறப்பு கல்வி தேவைப்படுவோருக்கான விஷயங்களை பற்றி அது பேசியிருந்தது. இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன என்று சொன்னால், என்ஷூர் ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன், ப்ரொமோட் இன்க்ளூஷன் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன், ப்ரொவைடிங் லீகல் ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ். அப்படின்னா அவங்களுக்கு என்று சட்ட ரீதியான அந்த உரிமைகளை தருவது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள செய்வது, அதாவது எல்லா பள்ளிக்கூடங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் முழுமையாக அவர்கள் பங்கு பெற வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தைகள்
இதெல்லாம் அவருடைய அப்ஜெக்டிவாக இருந்தன இந்த சட்டத்தின் வழியாக. ஒரு சமத்துவம், அவர்களுக்குரிய ஒரு கௌரவம், எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதுதான் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016. அதுதான் தமிழிலே நான் போட்டிருக்கிறேன். ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்டினுடைய முக்கிய அம்சங்கள் எக்ஸ்பேண்டட் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறன்களுடைய விரிவாக்கம், இன்க்ரீஸ் ஃப்ரம் 7 to 21 கேட்டகரிஸ். முதல்ல வந்து வகைப்பாடு 7 தான் இருந்தது, 7 வகைகள், அது 21ஆக மாற்றினார். அப்படி என்று சொன்னால் எல்லா மாணவ கண்மணிகள் எவ்வளவு அவர்களுக்கு அந்த சிறப்பான கல்வி தேவைப்படுகின்ற மாணவர்களாக இருக்கிறார்களோ, உடல், உள்ள, மனம், பல்வேறு குறைகள் இருந்தாலும் எல்லாரையும் உள்ளடக்க வேண்டும் என்று 21 வகைகளாக அதை மாற்றினார். அதுதான் எக்ஸ்பேண்டட் டிசபிலிட்டிஸ் என்று சொல்லுகிறோம். இட் இன்க்ளூட்ஸ் ஆட்டிசம், செரிபரல் பால்சி அப்படிங்கிறது. இந்த ஆட்டிசம்ங்கிற ஒரு நோய் மூளை தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய, மூளை நரம்புகளால் ஏற்படக்கூடிய அந்த செரிபரல் பால்சி என்று சொல்லக்கூடிய நோய், இவர்கள் கூட உள்ளடக்கம், அதாவது அவர்களும் பள்ளிக்கூடத்தில் சேர வேண்டும் என்று 21 வகைகளாக அதை மாற்றினார்கள். ரிசர்வேஷன் என்று பார்க்கும்போது கல்வியில் 5% தர வேண்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸில் 4% கொடுக்க வேண்டும் என்று லீகலாகவே சட்ட ரீதியாக அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டன. ரைட்ஸ் பேஸ்டு அப்ரோச், இது உரிமை அடிப்படையிலான அணுகுமுறை. ஏதோ நாம் இறக்கப்படுகிறோம் என்று அல்ல, இது சட்ட ரீதியாக கண்டிப்பாக அவர்களுக்கான உரிமைகள் பள்ளிக்கூடங்களிலே செய்யப்பட்டிருக்க வேண்டும், அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இந்த ஆக்ட். சம சட்ட உரிமைகள், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அப்யூஸ், துஷ்பிரயோகத்திலிருந்து, தவறாக அவர்களை பயன்படுத்துவதிலிருந்து பாதுகாப்பு, இது எல்லாமே இந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. RBWD ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். எஜுகேஷன் எப்படி என்று சொன்னால் 6லேருந்து 18 வயசு வரைக்கும் இலவச கல்வி, ஒருங்கிணைந்த கல்வி, அதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஒருங்கிணைந்த கல்வி, எல்லாரையும் ஒரே இடத்துல வைத்து கல்வி கற்க, ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவது, அதற்கான சில சட்டத்திட்டங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தென் அக்சசிபிலிட்டி, அணுகல் வசதி, பேரியர் ஃப்ரீ பில்டிங்ஸ், டிரான்ஸ்போர்ட், தடையற்ற கட்டிடங்கள், போக்குவரத்து, இவையும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. யூனிவர்சல் டிசைன், ரொம்ப முக்கியமானது வந்து யூனிவர்சல் டிசைன் அண்ட் பொதுவான வடிவமைப்பு. யூனிவர்சல் டிசைன் என்பது அது ஒரு சிலபஸ் மாதிரி, அவங்களுக்கு என்று சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டு இப்படித்தான் அவர்களுக்கு கல்வி தரப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலில் உள்ளடக்கிய இந்த யூனிவர்சல் டிசைன், பொதுவான வடிவமைப்பு. அப்புறம் அதுக்குரிய அத்தாரிட்டிஸ், அமைப்புகள் இருக்கின்றன. சென்ட்ரல் ஸ்டேட் அட்வைசரி போர்ட்ஸ், அவர்கள் முறையாக ஆய்வு செய்து அப்போது அறிவுறுத்தல்களை தருவார்கள். அப்புறம் கமிஷனர்ஸ் ஃபார் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகள் ஆணையர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அடிக்கடி பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அதையெல்லாம் பார்வையிடுவார்கள். பெனல்டிஸ், ஃபைன் அப் டு 5 lakh. இந்த சட்டத்தை இப்படி நடக்காத எந்த ஒரு பள்ளிக்கூடத்தையோ கல்லூரியையோ 5 லட்சம் வரை அபராதம் விதிக்கக்கூடிய முடியும் இந்த சட்டத்தினால். ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட், இது 2009, RT ஆக்ட் 2009. இது 2009 ஏற்றப்பட்டது. 1 April 2010 இது எஃபெக்டிவாக, அதாவது ஃபோர்ஸுக்கு வந்தது, அமலுக்கு வந்தது. பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 21A. இந்த RT ஆக்ட் வந்து அரசியலமைப்பு கட்டுரையினுடைய அந்த ஆர்டிகளுடைய 21A படி இது நடக்கிறது, இது கொண்டு வரப்பட்டது. இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்று சொல்லும்போது ஃப்ரீ எஜுகேஷன், இலவச கல்வி, கம்பல்சரி ஸ்கூலிங், கட்டாய கல்வி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சம வாய்ப்புகள். ரொம்ப கீ டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் என்று பார்த்தா ஏஜ் குரூப் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 6லேருந்து 14 வரைக்கும். RT ஆக்ட் வந்து 6லேருந்து 14 வரைக்கும். அடுத்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி, இலவசம் மற்றும் கட்டாயம், நோ ஃபீஸ். கண்டிப்பாக வந்து இந்த பிள்ளைங்களை எடுத்துக்கொள்ளணும் பள்ளிக்கூடங்களில், நோ ஃபீஸ், கட்டணம் இல்லை, கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அரசு பொறுப்பேற்றுக்கொள்ளும். 25% ரிசர்வேஷன், 25% இடஒதுக்கீடு ஃபார் EWS இன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். தனியார் பள்ளிகளில், அதாவது எக்கனாமிக்கலி புவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏழை மாணவருக்கு 25% தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்ட விதி. அதே போல் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ், பள்ளி தரநிலைகள், அது எப்படின்னா 1:30, ஒரு ஆசிரியருக்கு 30 மாணவர்கள், அதுதான் வந்து ஆசிரியர் மாணவர் வீதமாக தரப்படுகிறது.
பேசிக் ஃபெசிலிட்டிஸ் required. அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கணும். அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கும் அவர்களுக்கு என்ற டாய்லெட் வசதி, உள்ளே வரக்கூடிய அந்த படிகள் இல்லாமல் ஒரு ரேம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த சாய்வு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே அடிப்படை வசதிகள். இதெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்று இந்த சட்டங்கள் சொல்லுகின்றன. அடுத்து டீச்சர்ஸ் என்பது குவாலிஃபைடாக இருக்கணும். என்சிடி நார்ம்ஸ் படி தகுதியான ஆசிரியர்கள் தான் நியமிக்கணும். நோ நான் அகடமிக் ஒர்க். இவர்களுக்கு கல்வி அல்லாத பணிகளிலே ஈடுபடுத்தக்கூடாது. நோ டிடெக்ஷன் பாலிசி, தடையில்லா முன்னேற்றம். நோ ஃபெயிலியர் டில் கிளாஸ் 8. 8 வயசு வரைக்கும் எதுவுமே எந்த விதத்துலையும் அவங்கள ஃபெயில் பண்ணக்கூடாது. அவங்க தொடர்ந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு கிளாஸுக்கும். மாடிஃபைடு லேட்டர், பின்னால் இது மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 8ஆம் வகுப்பு வரை தோல்வி இல்லை, பின்னர் மாற்றம். ப்ரொஹிபிஷன்ஸ், தடை விதிகள். நோ கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ், உடல் தண்டனை இருக்கக்கூடாது. நோ கேபிட்டேஷன் ஃபீஸ், கட்டாய நன்கொடை வாங்கக்கூடாது. இது எல்லாமே அந்த விதிகளிலே இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பள்ளி மேலாண்மை குழு. 75% பேரண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மானிட்டர் ஸ்கூல் டெவலப்மெண்ட், பள்ளி வளர்ச்சி கண்காணிப்புக்குள்ள பெற்றோர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து இன்க்ளூஷன், எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் டிசேபிள்டு சில்ட்ரன், பட்டியலிடப்பட்ட சாதிகள், ஏழைகள், மாற்றுத்திறனாளர்கள் அனைவருமே பள்ளிக்கூடத்தில் சேர்வதற்கு அனுமதி இருக்கிறது. கீ ஐடியா, முக்கிய கருத்து, எஜுகேஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட். கல்வி என்பது அடிப்படை உரிமை. இதன் அடிப்படையில் தான் மேலே சொல்லப்பட்டிருக்கின்ற அத்துணை சட்ட விதிகளையும் பொருந்துவதாக அமைகிறது. அதை தர வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த அடிப்படை உரிமை என்ற நிலையிலே நமக்கு தரப்படுகிறது. அடுத்து லிங்க் பிட்வீன் போத் ஆக்ட்ஸ், இரு சட்டங்களுடைய தொடர்பு என்று பார்க்கின்ற பொழுது ஆர்பிடபிள்யூடி, உட்புகுத்தப்பட்ட அதாவது உள்ளடக்க கல்வி, ஃப்ரீ எஜுகேஷன் அக்சஸ், இலவச கல்வி, ஈக்குவல் எஜுகேஷன் ஃபார் ஆல், எல்லாரும் இணைஞ்சு சம கல்வியை சம கல்வி தர வேண்டும், அனைவருக்கும் சம கல்வி தர வேண்டும் அப்படின்றது. ஸோ சம்மரியாக என்ன சொல்லலாம்? ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் 2016, டிசபிலிட்டி ரைட்ஸ், ரிசர்வேஷன், இன்க்ளூஷன், மாற்றுத்திறனாளிகள் உரிமை, இடஒதுக்கீடு, உட்புகுத்துதல் என்றால் உள்ளடக்கம் செய்ய எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருதல் அப்படின்றது. ஆர்டி ஆக்ட் 2009, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி. டைப்ஸ் ஆஃப் சிடபிள்யூஎஸ்என், வகைகள். இந்த சிறப்பு தேவையுடைய பள்ளி மாணவர்களுடைய அந்த வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, விஷுவல் இம்பேர்மெண்ட், பார்வை குறைபாடு, சில்ட்ரன் ஹூ ஹேவ் டிஃபிகல்டி சீயிங் or are completely blind. They may need tools like braille, magnifiers or audio learning. பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகள் தெளிவாக பார்க்க முடியாது அல்லது முழுமையாக பார்வை இழந்தவர்களாக இருக்கலாம். இவர்கள் பிரெயில், பெரிதாக்கும் கருவிகள் அல்லது ஒளி மூலம் கற்றல் உதவிகள் இவர்களுக்கு தேவைப்படும். ஹியரிங் இம்பேர்மெண்ட், கேள்வி குறைபாடு, சில்ட்ரன் ஹூ கேனாட் ஹியர் ப்ராப்பர்லி ஆர் இஃப் தே ஆர் டெஃப். சில்ட்ரன் ஹூ ஆர் டெஃப், who cannot hear properly, அந்த அப்படிப்பட்ட மாணவர்களும் இதில் இருப்பாங்க. கேள்வி குறைபாடு உள்ள மாணவர்களும் இந்த உள்ளடக்கத்தில் இருப்பார்கள். they may use hearing aids, sign language or lip reading. கேள்வி குறைபாடு அதாவது கேட்க அந்த செவிப்புலனில் குறைபாடு உள்ள குழந்தைகள் சரியாக கேட்க முடியாது, முழுமையாக கேளாதவர்கள் இருக்கலாம். இவர்கள் கேள்வி கருவிகள், சைகை மொழி, சைன் லாங்குவேஜ் அல்லது உதடு வாசிப்பு, லிப் ரீடிங், இதன் மூலமாக இவர்களுக்கு கல்வி கற்று தரப்படும். ஹியரிங் இம்பேர்மெண்ட். லேர்னிங் டிசபிலிட்டி, கற்றல் சிரமம், சில்ட்ரன் ஹூ ஹவ் டிஃபிகல்ட்டி இன் ரீடிங், ரைட்டிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் ஈவன் தோ தே ஆர் இன்டெலிஜென்ஸ். அதான் டிஸ்லெக்சியான்ற ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான கருத்து. கற்றல் சிரமம் உள்ள குழந்தைகள் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் படித்தல், எழுதல் அல்லது கருத்துக்களை புரிந்து கொள்வதில் சிரமப்படுவார்கள். அது டிஸ்லெக்சியா, ஒரு குறிப்பிட்ட குறைபாடு அவரிடத்தில் இருக்கும், கற்றல் குறைபாடு. அது சரி செய்ய முடியும் என்று தான் சொல்லுகிறார். அதாவது இந்த எழுத்துக்களை மாற்றி வாசிப்பது, எண்களை மாற்றி வாசிப்பது ஏதோ ஒரு நரம்புடைய குறைபாட்டால், ஆனால் அது பயிற்சியின் மூலமாக மாற்றப்படக்கூடும் என்பது உலகியல் அறிஞர்களுடைய கருத்து. கற்றல் சிரமம் உள்ள குழந்தைகள் இது போன்ற சிரமங்களை கொண்டிருப்பார். எழுதுதல், கருத்துக்களை புரிந்து கொள்ள சிரமப்படுவார்கள். அதைத்தான் டிஸ்லெக்சியா என்று சொல்லுகிறோம். அடுத்து ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு நோய். இதில் இருக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகளை நாம் பார்க்கிறோம். நல்லா வளர்ந்திருப்பார்கள், ஆனால் அந்த நார்மலான ஒரு சில்ட்ரன் போல இருக்க மாட்டார்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார்கள். Their developmental condition affecting communication, behavior and social interaction. Children may prefer routines
அண்ட் ஹேவ் டிஃபிகல்ட்டி இன்டராக்டிங் வித் அதர்ஸ். இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குறைகள் என்ன என்று சொன்னால், தொடர்பு, நடத்தை மற்றும் சமூக உறவுகளே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். வளர்ச்சி குறைபாடு இருக்கும். இவர்கள் ஒரே மாதிரியான செயல்களை விரும்புவார்கள். ரொட்டீன் லைஃப்னோ ஒரே மாதிரியான செயல்களை விரும்புவார்கள். மற்றவர்களுடன் தொடர்புகளில் சிரமப்படுவார்கள். இப்படி இருந்தால் அது ஆட்டிசம் என்ற நோயை தாக்கிய மாணவர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். எத்தனையோ பேரண்ட்ஸு கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள் நான் நேரடியாக நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். உண்மையிலே கஷ்டம். நல்லா வளர்ந்துருக்கிறார்கள், எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டு வர்றாங்க கொள்கிறாங்க. ஆனால் நடத்தையில் கொஞ்சம் வித்தியாசம். மற்ற மாணவர்களைப் போல இவர்களுடைய நடத்தை இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு இவர்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் தியாகம் செய்து தான் இவர்களெல்லாம் வளர்க்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஸோ இட்ஸ் அ டெவலப்மெண்டல் கண்டிஷன். ஓகே, அடுத்து சம்மரியாக என்ன சொல்லலாம் என்றால், சிடபிள்யூஎஸ்என் நீட் அண்டர்ஸ்டாண்டிங், பேஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் டீச்சிங் மெத்தட்ஸ் டு ஹெல்ப் தம் லேர்ன் அண்ட் க்ரோ. சிடபிள்யூஎஸ்என் குழந்தைகளுக்கு புரிதல், பொறுமை மற்றும் சிறப்பு கற்பித்தல் முறைகள் மிகவும் அவசியம். அதில் தான் அந்த 2 ஆக்ட் சொல்கிறோம். ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் 2016, ஆர்டி ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. அடுத்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒன்றிணைந்த கல்வி. எஜுகேஷன் வேர் ஆல் லேர்னர்ஸ் லேர்ன் டுகெதர் இன் த சேம் கிளாஸ் ரூம். அனைத்து மாணவர்களும் ஒரே வகுப்பிலே கற்றல், ஒன்றிணைந்த கல்வி. இதனுடைய பிரின்சிபிள்ஸ் என்னன்னு சொன்னால், சமத்துவம், பங்கேற்பு, அணுகல் வசதி, எல்லாரும் சேரக்கூடிய வசதி, ஈக்குவாலிட்டி, பார்ட்டிசிபேஷன் அண்ட் accessibility. What is the key concept here? No discrimination. No discrimination. பாகுபாடு இல்லாத கல்வி. Pedagogic methods. Inquiry based learning. Learning through questioning and investigation. கேள்வி மற்றும் ஆராய்ச்சி மூலம் கற்றல். Learning through questioning and investigation. அதான் என்கொயரி பேஸ்டு லேர்னிங். இதை பற்றி விளக்கமாக நாம் சொல்ல முடியும். என்கொயரி பேஸ்டு லேர்னிங் இஸ் a student centered approach where learning happens through questioning and investigation. ஆராய்ச்சி அடிப்படையிலான கற்றல் என்பது கேள்வி கேட்கும் மற்றும் ஆராயும் செயல்முறையின் மூலம் நடைபெறும் மாணவர் மையப்படுத்தப்பட்ட கற்றல் முறை. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் அ டாபிக். மாணவர்கள் ஒரு தலைப்பை பற்றி செயலில் கேள்விகளை எழுப்புகிறார்கள். தே எக்ஸ்ப்ளோர், ரிசர்ச் அண்ட் இன்வெஸ்டிகேட் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். அவர்கள் பதில்களை கண்டறிய ஆராய்ச்சி செய்து தேடி விசாரிக்கிறார்கள். தே எக்ஸ்ப்ளோர், ரிசர்ச் அண்ட் இன்வெஸ்டிகேட் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். தே அனலைஸ் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரா கன்க்ளூஷன்ஸ். அவர்கள் தகவல்களை பகுத்து ஆராய்ந்து முடிவுகளுக்கு வருகிறார்கள். த டீச்சர் ஆக்ட்ஸ் as a facilitator or guide. ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாக செயல்படுகிறார். திஸ் மெத்தட் டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங், கியூரியாசிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இந்த முறை விமர்சன சிந்தனை, ஆர்வம் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன்களை வளர்க்கிறது. ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங். திட்ட செயல்பாடுகள் மூலம் கற்றல். ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் என்பது மாணவர்கள் ஒரு திட்டம் செய்து கொண்டே கற்றுக்கொள்ளும் ஒரு கற்பித்தல் முறை. இட் எம்பசைசஸ் லேர்னிங் பை டூயிங். அதாவது செயலில் ஈடுபட்டு அறிவை பெறுவது. அதனால் இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்குடைய ஒரு அடிப்படை கருத்து. இட் எம்பசைசஸ் லேர்னிங் பை டூயிங். ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். முக்கிய அம்சங்களாக நாம் சொல்வது ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை, உண்மை வாழ்க்கை பிரச்சனைகளை ஆராய்கிறார்கள். மாணவர்கள் வாழ்க்கையில் பயன்படும் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு கற்றுக்கொள்கிறார்கள். ஆக்டிவ் லேர்னிங். செயலில் ஈடுபாடு. மாணவர்கள் கேட்பவர்களாக இல்லாமல் செய்பவர்களாக, செயலில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள். அடுத்து கொலாபரேஷன். குழு பணி, குழு வேலை. மாணவர்கள் குழுக்களாக இணைந்து வேலை செய்வார்கள். அடுத்து இன்கொயரி அண்ட் ரிசர்ச். ஆராய்ச்சி மற்றும் கேள்விகள். மாணவர்கள் தகவலை தேடி பகுப்பாய்வு செய்வார். ஃபைனல் ப்ராடக்ட் என்ன என்று சொன்னால், ஒரு திட்டம் அல்லது தயாரிப்பு மூலம் கற்றல் வெளிப்படும். அதுதான் இதனுடைய இறுதி விளைவு. மாடல், ப்ரெசன்டேஷன், ரிப்போர்ட் எல்லாம் இவ்வாறு நடக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டாக சொல்வதானால் சயின்ஸில் சொல்லலாம். பிளான்ஸ் க்ரோத் ப்ராஜெக்ட். செடிகள் எப்படி வளர்கின்றன என்று ஆய்வு செய்து. சோசியல் சயின்ஸில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்வதானால் மாடல் ஆஃப் அ ஸ்மார்ட் சிட்டி. ஒரு நவீன நகர மாதிரி உருவாக்குதல். கணிதத்தை எடுத்துக்கொண்டால் பட்ஜெட் பிளானிங் ப்ராஜெக்ட். குடும்ப செலவு திட்டம் உருவாக்குதல். அப்படி பார்க்கலாம். வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ்? நன்மைகள் என்ன? ப்ராக்டிக்கல் நாலேஜ். நடைமுறை அறிவு அதிகரிக்கும். கிரியேட்டிவிட்டி வளர்ச்சி. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மேம்பாடு. கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க் திறன் வளர்ச்சி. லாங் டேர்ம் மெமரி நீண்ட நாள் நினைவில் நிலைவர். இது எல்லாமே அட்வான்டேஜஸ். அடுத்து லிமிட்டேஷன்ஸ் என்று பார்த்தா டைம் கன்சியூமிங். நேரம் அதிகம் பிடிக்கும். ஏன்னா ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் அதிகமாக. டீச்சர் கைடன்ஸ் அதிகம் தேவை.
பொதுவாக இப்போ ப்ராஜெக்ட் என்று சொல்கின்ற பொழுது கல்லூரியில் மட்டுமல்ல, இன்று பள்ளிக்கூடத்திலும் ப்ராஜெக்ட் என்று சொல்லுகிறோம். எல்கேஜி யூகேஜிலும் ப்ராஜெக்ட் என்ற அந்த வார்த்தை வந்துவிட்டது. அந்த அளவிற்கு இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லது தான். அதாவது மாணவர்களே செய்து ஒரு குழுவாக சேர்ந்து செய்து ஒரு விஷயத்தை கண்டறிதல். அதுதான் இந்த ப்ராஜெக்ட் மெத்தடுடைய ஒரு முக்கியமான நோக்கம். அனைத்து மாணவர்களும் சமமாக ஈடுபடாமல் இருக்கிறாங்கிறது ஒரு குறைபாடு. டீச்சர் கைடன்ஸ் ரொம்ப தேவைப்படும். அதனால் டீச்சருக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பிரச்சனையாக இது இருக்கும். முடிவாக நாம் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் என்பது மாணவர்களை சுயமாக சிந்திக்கவும் செயல்படவும் ஊக்குவிக்கும் ஒரு சிறந்த கற்றல் முறை. இட் கனெக்ட்ஸ் தியரி வித் ரியல் லைஃப் ப்ராக்டிஸ், மேக்கிங் லேர்னிங் மீனிங்ஃபுல் அண்ட் என்கேஜிங். சில படங்கள் மூலம் அதை வெளிப்படுத்தலாம். ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்க்கு நீங்கள் எடுத்துக்காட்டுகளாக இதை பார்க்கலாம். த ரோல் ஆஃப் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் இன் நர்ச்சரிங் வெல் ரவுண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா அம்சங்களிலும் வளர்ச்சி அடைந்தவர்களாக வளர்ப்பதில் இதனுடைய செயல்பாடு இருக்கிறது. ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்கினுடைய முறை இருக்கிறது. பார்க்கிறோம் எப்படி மாணவர்கள் தாங்களாகவே செய்து சிலவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். ஆசிரியர் எந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த படமெல்லாம் காண்பித்து அவர்களுக்கு விளக்குகிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், லேர்னிங் த்ரூ ஆக்டிவிட்டீஸ். Activity based learning is a pedagogy where students learn by doing activities rather than passively listening. It emphasizes experiential learning where understanding develops through direct engagement. செயல்பாடுகள் மூலம் கற்றல் என்பது மாணவர்கள் செயலில் ஈடுபட்டு கற்றுக்கொள்ளும் முறை. கீ பிரின்சிபலாக சொல்வதானால் லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல். ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச், மாணவர் மையப்படுத்தப்பட்ட கற்றல். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன், செயலில் ஈடுபாடு. கான்செப்ட் கிளாரிட்டி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தின் மூலம் தெளிவு. இது எல்லாமே கீ பிரின்சிபல்ஸ், ரொம்ப முக்கியமான கொள்கைகளாக இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்க்கு இருக்கின்றன. அடுத்து என்ன அட்வான்டேஜ் என்ற லிமிடேஷன்ஸ் என்று நாம் பார்க்க முடியாது இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். இட் இம்ப்ரூவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிட்டன்ஷன்ஸ். லேர்னிங் பை டூயிங் வழியாக அவங்களுடைய புரிதல் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும், சிந்தனை திறன் அதிகரிக்கும். கற்றல் மிக ஆர்வத்துடன் இருக்கும். மேக்ஸ் லேர்னிங் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்கேஜிங், என்கரேஜஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் டீம் ஒர்க். லிமிடேஷன்ஸாக சொல்வதானால் இட் ரிக்வயர்ஸ் மோர் டைம் அண்ட் பிளானிங். இட் நீட்ஸ் ட்ரெயின்டு டீச்சர்ஸ். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கேன் பி சேலஞ்ச். அதனால் அதிக நேரம் தேவைப்படும். ஆசிரியர் பயிற்சி நிச்சயமாக தேவை. வகுப்பு கட்டுப்பாடு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது போன்ற வகுப்புகள். என்றால் எல்லாரும் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுகின்ற பொழுது ஒருவர் மாற்றி ஒருவர் பேச வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் ஏதோ கிளாஸ் ரூமே ஏதோ கலைபேரம் நடப்பது போன்ற ஒரு தோற்றம் கூட கொடுத்து விடும். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் இன்டு interactive learning environments, helping students gain practical knowledge and deeper understanding. ஏபிஎல் கற்றலை சுறுசுறுப்பாக மாற்றி மாணவர்களுக்கு ஆழமான புரிதலை அளிக்கிறது. அடுத்து கோஆபரேட்டிவ் லேர்னிங், குழு ஒருங்கிணைந்த கற்றல். Cooperative learning is an instructional strategy in which small groups of learners work together to achieve a common learning goal. Each member contributes to the group's success. குழு ஒருங்கிணைந்த கற்றல், மாணவர்கள் குழுவாக இணைந்து ஒரே இலக்கை அடைவதற்காக செயல்படும் கற்றல் முறை தான் இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங், குழு ஒருங்கிணைந்த கற்றல். கோஆபரேட்டிவ் லேர்னிங்கினுடைய ஒரு முக்கிய அம்சங்கள் என்ன என்று சொன்னால், பாசிட்டிவ் இன்டர்டிபெண்டன்ஸ், ஒருவருடைய வெற்றி மற்றவர்களுடன் இணைந்திருக்கிறது. அதாவது எல்லாருக்கும் வெற்றி, அந்த ஒரு கான்செப்ட் பாசிட்டிவ் இன்டர்டிபெண்டன்ஸ். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது, இண்டிவிஜுவல் அக்கௌண்டபிலிட்டி. நேரடி தொடர்பு இருக்கிறது, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் நடக்கிறது இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங். அடுத்து தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு திறன்கள் வளர்ச்சி அடைகிறது, சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் நன்றாக நடக்கிறது இந்த குழு ஒருங்கிணைந்த கற்றல், அதாவது கோஆபரேட்டிவ் லேர்னிங்கில். அடுத்து குரூப் ப்ராசஸிங், குழு செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படுகிறது, குழுவாக செயல்திறன் மதிப்பீடுபடுகிறது, அதுவும் இந்த இதில் முக்கியமான ஒரு அம்சம். உதாரணத்துக்கு சொல்வதால், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஸ்மால் குரூப்ஸ் டு கம்ப்ளீட் அ ப்ராஜெக்ட் ஆர் சால்வ் அ ப்ராப்ளம். ஈச் ஸ்டூடெண்ட் ஹேஸ் அ ரோல், லீடர், ரெக்கார்டர், ப்ரெசென்டர், அண்ட் ஆல் மெம்பர்ஸ் மஸ்ட் பார்ட்டிசிபேட் ஃபார் த குரூப் டு சக்சீட். ஆனால் சின்ன சின்ன குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை தீர்ப்பதாக அமைகிறது. அதில் இந்த குழுவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருவர் தலைவராக இருப்பார், ஒருவர் பதிவு செய்வராக இருப்பார், ஒருத்தர் அதை ப்ரெசண்ட் எல்லாத்தையும் கோர்வையாக எழுதி எல்லாருக்கும் சொல்லக்கூடியவராக ஒருத்தர் இருப்பார்.
ஆல் மெம்பர்ஸ் மஸ்ட் பார்ட்டிசிபேட் ஃபார் த குரூப் டு சக்சீட். அது ஒரு குரூப்பில் வந்து 7 பேர் இருந்தாங்கன்னா 7 பேரும் அதில் பங்கு பெற்று இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்பவர்களாக இருக்குது. அதுதான் இந்த குழு ஒருங்கிணைந்த கற்றல். ஆகவே தான் சொல்கிறோம், இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இதில் ஏற்படுகிறது என்று நாம் சொல்வதனுடைய காரணம் அதுதான். What are the benefits? It enhances understanding through discussion. It improves communication and teamwork skills. It builds confidence and responsibility. It encourages active participation. அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ டிஸ்கஷன், பல பேரோட விவாதம் செய்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட கான்செப்டை எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். தெளிவாக வெளிப்படுத்துவதற்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தகவல் தொடர்பு திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள். குழுவோடு சேர்ந்து இணைந்து அந்த திறன்கள், குழுவோடு இணைந்து செய்வதற்கான அந்த திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு தைரியத்தை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்துகிறது, பொறுப்புணர்வை வளர்க்கிறது, தங்களை முழுமையாக என்ன செய்வது, நேரத்தையும் அவர்களுடைய சக்தியை செலவழித்து அவர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்துகிறது. அடுத்து கொலாபரேட்டிவ் லேர்னிங், ஷேரிங் ஐடியாஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ், கருத்து பரிவு மூலம் கற்றல். வாட் இஸ் த கோர் மீனிங்? லேர்னிங் த்ரூ இன்டராக்ஷன், டிஸ்கஷன் அண்ட் கோஆப்ரேஷன் அமங் லேர்னர்ஸ். மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ஒன்றாக அறிவை உருவாக்கும் கற்றல் முறையே கொலாபரேட்டிவ் லேர்னிங். குரூப் டிஸ்கஷன்ஸ் இன் கிளாஸ் ரூம், டீம் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ், பியர் டீச்சிங், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சிங் ஈச் அதர், பிரைன் ஸ்டார்மிங் செஷன்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். What are the benefits? It improves communication skills. It builds a teamwork and social skills. It enhances problem solving ability. It encourages diverse thinking. So collaborative learning, sharing ideas and constructing knowledge. கருத்து பயிறு மூலம் கற்றல். அடுத்து கொலாபரேட்டிவ் லேர்னிங், கருத்து பயிர் மூலம் கற்றலுடைய சில விஷயங்களை நாம் சொல்கிறோம். ஷேர்டு நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது. லேர்னர்ஸ் ஆக்டிவ்லி எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். குரூப் இன்டராக்ஷன், small groups or teams collaborate to solve problems. Active participation is there. Each member contributes rather than passively receiving information. Peer learning, சக மாணவர்களோடு அமர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. Students learn from each other's explanations and viewpoints. Critical thinking development, discussion and debate enhance deeper understanding. ரொம்ப ஆழமான புரிதலை விவாதத்தின் வழியாக அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். சிம்பிளாக சொல்வதானால் கொலாபரேட்டிவ் லேர்னிங் என்பது மாணவர்கள் குழுவாக இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து ஒன்றாக கற்றுக்கொள்வது, அதைத்தான் நாம் சொல்லியிருக்கிறோம். அடுத்து இண்டிவிஜுவல் லேர்னிங், செல்ஃப் பேஸ்டு லேர்னிங், தனிப்பட்ட கற்றல் என்பது. இண்டிவிஜுவல் லேர்னிங், ஆல்சோ கால்டு செல்ஃப் பேஸ்டு லேர்னிங், இஸ் அ மெத்தட் வேர் அ லேர்னர் ஸ்டடிஸ் independently at their own speed according to their ability, interest and schedule. தனிப்பட்ட கற்றல் என்பது ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய திறன், விருப்பம் மற்றும் நேரத்திற்கு ஏற்ப தாமாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை. முக்கியமான அம்சங்களாக சொல்வது ஃப்ளெக்சிபிள் பேஸ், லேர்னிங் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோலி அஸ் நீடட், தனிநபர் வேகத்தில் கற்றல். லேர்னர் சென்டர், ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் நீட்ஸ், மாணவர்கள் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறை. இண்டிபெண்டன்ட் லேர்னிங், மினிமல் சூப்பர்விஷன், சுயமாக கற்றல், சூப்பர்விஷன் மேற்பார்வையிடுவது அதிகமாக இருக்காது, குறைவாகத்தான் இருக்கு. யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், புக்ஸ், வீடியோஸ், ஆன்லைன் கோர்சஸ், பல்வேறு கற்றல் வளங்கள் பயன்பாடு இதில் இருக்கும். இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன என்று சொன்னால், இந்த செல்ஃப் பேஸ்டு லேர்னிங், தானாக படிக்கக்கூடிய இந்த முறையில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், இட் இம்ப்ரூவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிட்டன்ஷன், ஆழமான புரிதல் கிடைக்கும். இட் ரெடியூசஸ் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் குறையும். இட் என்கரேஜஸ் செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம் இதன் மூலம் வளரும். சூட்டபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் லேர்னிங் எபிலிட்டிஸ், பல்வேறு திறன் கொண்டவர்களுக்கு இது ஏற்றது. உதாரணத்திற்கு நான் சொல்வதானால், ஆன்லைன் கோர்சஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், ரீடிங் டெக்ஸ்ட் புக்ஸ் இண்டிவிஜுவலி, ப்ராக்டிசிங் ப்ராப்ளம்ஸ் அட் ஒன்ஸ் ஓன் ஸ்பீட், யூடியூப் மூலம் கற்றல், தனியாக புத்தகம் படித்தால், ஆன்லைன் பாடநெறிகள்லாம் இந்த செல்ஃப் பேஸ்டு லேர்னிங்கில் வரக்கூடிய விஷயம். தங்களுக்கே உரிய நேரத்தில் தங்களுக்கு விருப்பமான விஷயங்களை படித்து கொண்டு தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். ஸோ ரீடிங் டெக்ஸ்ட் புக் இண்டிவிஜுவலி, ஆன்லைன் கோர்சஸ், ப்ராக்டிசிங் ப்ராப்ளம்ஸ் அட் ஒன்ஸ் ஓன் ஸ்பீட், இவை எல்லாமே இதற்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். அடுத்து குரூப் லேர்னிங், லேர்னிங் இன் குரூப்ஸ். குரூப் லேர்னிங் ரெஃபர்ஸ் டு அன் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ரோச் வேர் லேர்னர்ஸ் ஒர்க் டுகெதர் டு அச்சீவ் காமன் கோல்ஸ். குழு கற்றல் என்பது கற்றவர்கள் ஒரே இலக்கை அடைய ஒன்றாக சேர்ந்து செயல்படும் கற்றல் முறை.
இதனுடைய முக்கிய அம்சங்களாக சொல்வது கொலாபரேஷன், ஸ்டூடெண்ட் ஷேர் ஐடியாஸ் அண்ட் நாலேஜ், ஒத்துழைப்பு, மாணவர்கள் கருத்துக்களையும் அறிவையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்டராக்ஷன் என்கரேஜஸ் டிஸ்கஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன், இணக்கம் விவாதத்தையும் செயலில் ஈடுபாட்டையும் ஊக்குவிக்கிறது. பியர் லேர்னிங், லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர், சக மாணவர் கற்றல், ஒருவரிடமிருந்து மற்றவர் கற்றுக்கொள்வது. ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்ரி ஒன் கான்ட்ரிபியூட்ஸ், பொறுப்பு பகிர்வு, அனைவரும் பங்களிக்கிறார்கள். இவை எல்லாமே குரூப் லேர்னிங்கினுடைய முக்கிய அம்சங்கள். இதனுடைய டைப்ஸ், வகைகள் என்ன என்று பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் ஒரு வகையான குரூப் லேர்னிங். ஸ்ட்ரக்சர்டு குரூப் ஒர்க், ஒத்துழைப்பு கற்றல், திட்டமிட்ட குழு செயல்பாடு. இன்னொன்று கொலாபரேட்டிவ் லேர்னிங், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங். ஜாயிண்ட் லேர்னிங் வித்தவுட் ஸ்ட்ரிக்ட் ரோல்ஸ், கூட்டு கற்றல், கடுமையான அந்த பங்குகள், ஒவ்வொருவருடைய பங்களிப்பு இல்லாமல் சேர்ந்து கற்றல், கடுமையான பங்குகள் இல்லாமல் சேர்ந்து கற்றல், கொலாபரேட்டிவ் லேர்னிங். பியர் டியூட்டரிங், ஒன் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் அனதர், சக மாணவர்களிடையே நடக்கக்கூடிய அந்த கற்றல், சக மாணவர் கற்பித்தல், ஒரு மாணவர் மற்றொருவருக்கு கற்பிப்பது. டிஸ்கஷன் குரூப்ஸ், ஷேரிங் ஐடியாஸ் த்ரூ டிஸ்கஷன், விவாத குழுக்கள், கருத்துக்களை பகிர்ந்து விவாதிப்பது. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கொலாபரேட்டிவ் லேர்னிங் என்று சொல்லலாம். ஐ மீன் டைப்ஸ் ஆஃப் குரூப் லேர்னிங், நாட் கொலாபரேட்டிவ். கொலாபரேட்டிவ் லேர்னிங் குரூப் லேர்னிங்கில் ஒரு வகை, குரூப் லேர்னிங்குடைய வகைகளாக நாம் சொல்ல முடியும். அது என்னது? கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங், பியர் டியூட்டரிங், டிஸ்கஷன் குரூப்ஸ், எல்லாமே குரூப் ஒர்க்கினுடைய வகைகள். குரூப் லேர்னிங்கில் அட்வான்டேஜஸ் என்ன? இட் இம்ப்ரூவ்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தொடர்பு திறனை மேம்படுத்துகிறது. இட் பில்ட்ஸ் டீம் ஒர்க், குழு பணித்திறனை வளர்க்கிறது. இட் என்ஹான்சஸ் கிரிட்டிக்கல் திங்கிங், ஆழ்ந்த சிந்தனை திறனை அதிகரிக்கிறது. இட் இன்க்ரீசஸ் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங், கற்றலில் ஆர்வத்தை உயர்த்துகிறது. அட்வான்டேஜஸாக நாம் சொல்வதானால் அன்ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன், சிலர் மட்டும் செயல்பட வாய்ப்பு உள்ளது. கான்ஃப்ளிக்ட்ஸ் மே அரைஸ், கருத்து மோதல்கள் ஏற்படலாம். டைம் கன்சூமிங், அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். இது எல்லாமே குறைபாடுகளாக சொல்லலாம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் டீச்சிங்? ஆக்ட்ஸ் எஸ் எ ஃபெசிலிட்டேட்டர், வழிகாட்டியாக செயல்படுகிறார். ஆர்கனைசஸ் குரூப்ஸ், டீச்சர் ஆர்கனைசஸ் குரூப்ஸ், குழுக்களை ஒழுங்குபடுத்துகிறார், பிரிக்கின்றார். இட் மானிட்டர்ஸ், டீச்சர்ஸ் மானிட்டர் ப்ரோக்ரஸ், முன்னேற்றத்தை கண்காணிக்கிறார். அது கண்டிப்பாக ஆசிரியருடைய பணி அங்கு இருக்கிறது. ஆனால் வெளியிலிருந்து அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய கற்றலை வளப்படுத்துவராக ஆசிரியர் இருப்பார். முடிவாக என்ன சொல்லலாம்? குரூப் லேர்னிங் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பெட்டர் த்ரூ கோஆப்ரேஷன் அண்ட் இன்டராக்ஷன். குழு கற்றல், ஒத்துழைப்பு மற்றும் தொடர்பின் மூலம் மாணவர்களுடைய கற்றலை மேம்படுத்துகிறது. வாட் ஆர் த பேரடைம்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் லேர்னிங்? பேரடைம்ஸ், இதுவும் சிலபஸ் இருக்க பகுதி தான் பேரடைம்ஸ். அது கருத்துக்கள், கற்றலை ஒழுங்குபடுத்துவதற்கான அந்த வழிகாட்டுதல் கருத்துக்கள் என்ன? பேரடைம்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் லேர்னிங். இட்ஸ் எ டீச்சர் சென்ட்ரிக், ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட கற்றல், அது ஒரு வகை. டீச்சர் சென்ட்ரிக், லேர்னர் சென்ட்ரிக், சப்ஜெக்ட் சென்ட்ரிக் அப்படிலாம் சொல்லுவோம். டீச்சர் சென்ட்ரிக் என்பது ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட கற்றல். இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது தான், ஆகவே தான் வேகமாக சென்று கொண்டிருக்கும். அது கருத்துக்களை மனதிலே வைத்து கொண்டால் போதும். இதெல்லாம் இல்லாமலே கூட நீங்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உங்களால் எழுத முடியும். ஏனென்றால் நாம் அதை செய்து கொண்டே இருக்கிறோம் பள்ளிக்கூடங்களில். நிச்சயமாக a teacher-centric paradigm is a traditional approach to education where the teacher is the central authority in the classroom. ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட கற்றல் முறை என்பது வகுப்பறையில் ஆசிரியர் முக்கிய அதிகாரமாக இருக்கும் பாரம்பரிய கல்வி முறை. ஆசிரியர் மையப்படுத்த கற்றல் முறை என்பது வகுப்பறையில் ஆசிரியர் முக்கிய அவர் தான் எல்லாம். அவர் டீச்சர் சென்ட்ரிக்னா ஆசிரியர் மையமாக வைத்து மாணவர்கள் ஆசிரியர் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் இதனுடைய கருத்து. பாரம்பரிய கல்வி முறை. கீ ஃபீச்சர்ஸ் என்று சொன்னால் டீச்சர் டாமினேட்ஸ் த லேர்னிங் ப்ராசஸ். ஆசிரியர் கற்றல் செயல்முறையை முழுமையாக கட்டுப்படுத்துகிறார். இட்ஸ் அ ஒன் வே கம்யூனிகேஷன். தகவல் பரிமாற்றம் ஆசிரியரிடமிருந்து மாணவர்களுக்கு மட்டுமே மாணவர்களுக்கே செல்லும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாசிவ் லிசனர்ஸ். மாணவர்கள் செயலில் ஈடுபடாமல் கேட்டு மற்றும் குறிப்பெடுத்து கற்றுக்கொள்கிறார்கள். பாடத்திட்டத்தை முடிப்பதில் மற்றும் அறிவை வழங்குவதில் முக்கிய கவனம் செலுத்தும் இந்த டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச். ஃபோக்கஸ் ஆன் கான்டென்ட் டெலிவரி என்று சொல்லுவோம். கான்டென்ட் டெலிவரினா பாடத்தை முடிகிறது, வேகமாக முடித்து விட்டால் கடமை முடிந்தது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தென் அசஸ்மெண்ட் ட்ரிவன், தேர்வுகள் மற்றும் மதிப்பீடுகள் மூலம் கற்றல் அளவிடப்படுகிறது. இது எல்லாமே முக்கிய அம்சங்கள், டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச்சினுடைய முக்கிய அம்சங்கள். ரோல் ஆஃப் டீச்சர் என்று பார்க்கின்ற பொழுது
கற்பிப்பவர் அறிவை வழங்குபவர். இஸ் அன் இன்ஸ்ட்ரக்டர். இன்ஸ்ட்ரக்டர் என்றால் தெரியாத தகவலை சொல்பவர். நாலேஜ் ப்ரொவைடர், அறிவை வழங்குபவர். முடிவுகளை எடுப்பவர், டெசிஷன் மேக்கர். அத்தாரிட்டி ஃபிகர், மிகுந்த அதிகாரம் கொண்டவர். இதோட அட்வான்டேஜஸ் என்று சொன்னால் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட், ஒழுங்கான மற்றும் கட்டுப்பாடுடைய கற்றல் இதில் இருக்கும். எஃபிஷியன்ட் ஃபார் கவரிங் லார்ஜ் சிலபஸ். இப்போ பெரிய பாடத்திட்டத்தை விரைவாக முடிக்கணும்னா டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச் தான் உகந்ததாக இருக்கும். யூஸ்ஃபுல் ஃபார் ஃபவுண்டேஷனல் நாலேஜ், அடிப்படை அறிவு கற்பிக்க இது உதவும். அடிப்படை அது இது வரைக்கும் தெரியாது தான் முதல் முறையாக சொல்லணும் அப்படின்னா அப்போ டீச்சர் சென்ட்ரிக் மெத்தடில் தான் அதை நாம் செய்ய முடியும். யூஸ்ஃபுல் ஃபார் ஃபவுண்டேஷனல் நாலேஜ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச்? வெறுமனே அவர்கள் கேட்பவராக இருப்பார்கள். லிஸ்னர், நோட் டேக்கர், குறிப்பிடுபவராக இருப்பார். ஃபாலோவர், வழிமுறைகளை பின்பற்றுவார். அவ்வளோதான் ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட். அதிகமான பங்கு இவர்களிடத்தில் இருக்காது. ஆசிரியருடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும். வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ்? பாதகங்கள் என்ன? லிமிட்டட் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன், மாணவர் பங்கேற்பு குறைவு. லெஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி, விமர்சன சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் குறைவு. இட் மே நாட் அட்ரஸ் இண்டிவிஜுவல் லேர்னிங் நீட்ஸ், ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ். விமர்சன சிந்தனையெல்லாம் இதில் வர முடியாது. ஏன்னா அப்படியே ஆசிரியர் சொல்வதை கேட்கின்ற பொழுது படைப்பாற்றலோ விமர்சன சிந்தனையோ குறைந்துதான் இருக்கும். த சப்ஜெக்ட் சென்ட்ரிக். அடுத்து இன்னொன்று வந்து சப்ஜெக்ட் சென்ட்ரிக் லேர்னிங் சொல்கிறோம். பாடவாரியாக மையப்படுத்துறது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபோக்கஸ் இஸ் மெயின்லி ஆன் த சப்ஜெக்ட் டீச்சர், நாட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். த ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூம் இஸ் சப்ஜெக்ட் சென்ட்ரிக். பாரம்பரிய வகுப்பறை பாடவாரியான மையப்படுத்தலாக இருக்கிறது. இன் சப்ஜெக்ட் சென்ட்ரிக் மெத்தட் த டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரி திங். பாடவாரியான மையப்படுத்தல் ஆசிரியர் அனைத்தையும் விளக்குகிறார். பாடத்தில் இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விளக்குகிறார். ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி லிசன் இன் அ சப்ஜெக்ட் சென்ட்ரிக் அப்ரோச். பெரும்பாலும் சப்ஜெக்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சில் அதிகமாக கேட்கிறார்கள் மாணவர்கள். விவாதத்திற்கு வழி இல்லை. பாடவாரியான முறையிலே மாணவர்கள் பெரும்பாலும் கேட்பவர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். கான்டென்ட் ஃபோக்கஸ்டு, பாடப்பொருள் மையப்படுத்தப்படும். ஃபோக்கஸ் இஸ் ஆன் சிலபஸ், கான்டென்ட், மெட்டீரியல் ராதர் தன் டீச்சிங் ஸ்டைல் ஆர் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், உதாரணமாக த லெசன் பிளான் இஸ் கான்டென்ட் ஃபோக்கஸ்ட் அப்படின்னா என்னது? பாடத்திட்டம் பாடப்பொருள் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. டீச்சர்ஸ் ஃபாலோ எ கான்டென்ட் ஃபோக்கஸ்ட் அப்ரோச் டு கம்ப்ளீட் த சிலபஸ். பாடத்திட்டத்தை முடிக்க ஆசிரியர்கள் பாடப்பொருள் மையப்படுத்தப்பட்ட முறையை பின்பற்றுகிறார்கள். எக்ஸாம்ஸ் ஆர் யூஸ்வலி கான்டென்ட் ஃபோக்கஸ். நிச்சயமாக தேர்வுகள் எல்லாமே பாடப்பொருள் மையப்படுத்தப்பட்டவையாகத்தான் இருக்கும். தி ஓல்டு எஜுகேஷன் சிஸ்டம் வாஸ் சப்ஜெக்ட் சென்ட்ரிக் அண்ட் கான்டென்ட் ஃபோக்கஸ். பழைய கல்வி முறை பாடவாரியானதும் பாடப்பொருள் மையப்படுத்தப்பட்டதுமாகத்தான் இருந்தது. பழைய சிஸ்டம். இப்போ மாறி இருக்கு. மாடர்ன் டீச்சிங் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் சப்ஜெக்ட் சென்ட்ரிக் மெத்தட்ஸ். நவீன கற்பித்தல் பாடவாரியான முறையிலிருந்து விலகி வருகிறது. எ குட் டீச்சர் பேலன்சஸ் கான்டென்ட் ஃபோக்கஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தட்ஸ். ஒரு அருமையான டீச்சர் என்பது ரெண்டுமே தேவை. கான்டென்ட் ஃபோக்கஸ்டாகவும் இருக்க வேண்டும், ஸ்டூடெண்ட் சென்டர்டாகவும் இருக்க வேண்டும். மாணவர் மையப்படுத்த நிலையிலும் ஆசிரியர் கற்றுக் கொடுக்க வேண்டும். கான்டென்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி நடத்த வேண்டும். அதாவது பாடப்பொருளை மையமாக கொண்டும், ஏனென்றால் எல்லாமே மாணவர்களுக்கு தெரியாது. அவர்கள் புத்தகத்தை வாசித்தெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆசிரியர் உதவி தேவை. அந்த வகையிலே அது கான்டென்ட் ஃபோக்கஸ்டாகவும் டீச்சிங் இருக்க வேண்டும், ஸ்டூடெண்ட் சென்டர்டாகவும் டீச்சிங் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கான்டென்ட் இதனுடைய முக்கியமான ஒரு கருத்து. கான்டென்ட் ஃபோக்கஸ்டு சிஸ்டத்தில் ஒரு முக்கியமான கருத்து. அடுத்து லேர்னர் சென்ட்ரிக் அப்ரோச், ஸ்டூடெண்ட் ஆக்டிவ் ரோல். மாணவர் மையப்படுத்தப்பட்ட இந்த லேர்னிங்கில் வந்து மாணவர் தான், மாணவர் செயலில் ஈடுபடும் பங்கு அதிகமான பங்கு மாணவரிடத்தில் இருக்கிறது. மாணவர் செயல்களிலே இருக்கிறார். லேர்னர் சென்ட்ரிக் அப்படின்னு சொன்னால் அண்ட் அப்ரோச் வேர் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் த லேர்னர்ஸ் நீட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் த லேர்னிங் ப்ராசஸ். மாணவர் மையப்படுத்தப்பட்டார்னா அர்த்தம் என்ன என்று சொன்னால், கற்றல் செயல்முறையில் மாணவருடைய தேவைகள், விருப்பங்கள் மற்றும் செயலில் ஈடுபாடு முக்கியமாக கருதப்படக்கூடிய அணுகுமுறை. ஸ்டூடெண்ட் ஆக்டிவ் ரோல். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் பாசிவ் லிசனர்ஸ், they actively participate through discussion, questioning and problem solving. மாணவர்கள் செயலில் ஈடுபடும் பங்கு என்று சொன்னால், மாணவர்கள் வெறும் கேட்பவர்களாக இல்லாமல் விவாதம், கேள்வி கேட்பது மற்றும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான கருத்து. இப்பொழுது சொல்லக்கூடிய இது வரைக்கும் பொதுவான கருத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது ஒரு தியரி. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து கேள்விகள் நிறைய வரும். ஜெரோம் ப்ரூனர்ஸ் தியரி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்.
இவருடைய கீ ஃபேக்ட்ஸ் இவரை பற்றி சொல்கிறாங்கன்னா, இவருடைய ஃபுல் நேம் வந்து ஜெரோம் செய்மூர் ப்ரூனர், born on 1st of October 1915 நியூயார்க் சிட்டி, அமெரிக்கர். இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தது. ஜூன் 5 2015 இதெல்லாம் கேட்க மாட்டார்கள், சும்மா தெரிந்து கொள்வதற்கு. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் அது என்ன என்று தெரிய வேண்டும். த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் 1960 ஒரு புக் எழுதுறாரு, கல்வியின் வழிமுறை, த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் 1960. ஆக்ட்ஸ் ஆஃப் மீனிங் 1990 எழுதுறாரு, அர்த்தத்தினுடைய செயல்பாடு, ஆக்ட்ஸ் ஆஃப் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை 1990 எழுதுறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அகடமிக் அஃபிலியேஷன்ஸ் பொழுது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காரு, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காரு, நியூயார்க் யூனிவர்சிட்டிலாம் பணி செய்திருக்கிறார். அதான் இதில் முக்கியமான கருத்து. இந்த நோட்டபுள் ஒர்க்ஸ், த ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் 1960 எழுதியது, ஆக்ட்ஸ் ஆஃப் மீனிங் என்பது 1990 எழுதுனது. கீ கான்செப்ட்ஸ், இதில் ரொம்ப முக்கியமான சில கான்செப்ட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. மோட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அறிவை வெளிப்படுத்தும் நிலைகளை பற்றி இவர் பேசுகிறார். அந்த புத்தகத்தில் அவர் பேசுகிறாரு, அதுதான் நமக்கு சிலபஸில் இருக்கு. அறிவை வெளிப்படுத்தும் நிலைகள், மோட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். Bruner says learners understand concepts in 3 stages. Inactive stage, செயல்வழி கல்வி, படம் வழி கற்றல், மொழி வழி கற்றல். இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் அப்படின்னு 3 விதமாக சொல்கிறார். ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, ரெப்ரசன்டிங் லேர்னிங் ஆர் டீச்சிங். இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக், இதை கண்டிப்பாக தெரிய வேண்டும். என்ன என்று நமக்கு ஒவ்வொன்றும் விளக்கி சொல்ல வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஆக்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிறது லேர்னிங் த்ரூ டூயிங் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எ சைல்டு லேர்ன்ஸ் பை டச்சிங், மூவிங், எக்ஸ்பெரிமெண்டிங். செயல்களின் மூலம் கற்றல். உதாரணம், குழந்தை பொருட்களை தொட்டு கற்றுக்கொள்கிறது, அது இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், செயல்வழி கற்றல். லேர்னிங் த்ரூ டூயிங் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அடுத்து ஐகானிக், லேர்னிங் த்ரூ இமேஜஸ், டயக்ராம்ஸ், விஷுவல்ஸ், யூஸிங் சார்ட்ஸ், பிக்சர்ஸ், மேப்ஸ். படங்கள் மூலம் கற்றல். வரைபடம், படம், வரைபட அட்டவணை மூலம் கற்றல். அந்த படத்திலே பார்க்கிறோம், இவ்வாறு செய்வதற்கு பெயர் ஐகானிக், இமேஜ், படம் வழி கற்றல். அடுத்து சிம்பாலிக். சிம்பாலிக் என்பது இந்த நொட்டேஷன், மேத்ஸ் நொட்டேஷன்ஸ்லாம் இருக்குது, ஃபார்முலா இருக்குது, இதன் வழியாக கற்றல். லேர்னிங் த்ரூ லாங்குவேஜ், சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். லேர்னிங் த்ரூ லாங்குவேஜ், சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். வேர்ட்ஸ், நம்பர்ஸ், ஈக்குவேஷன்ஸ். மொழி மற்றும் குறியீடுகள் மூலம் கற்றல். சொற்கள், எண்கள், சமன்பாடு எல்லாமே இந்த சிம்பாலிக் லாங்குவேஜில் வருது. இதன் வழியாகவும் நாம் கற்றுக் கொடுத்தல். மேத்ஸ்லாம் அதானே செய்யணும், ஃபார்முலாவை வச்சு கணக்குகள் செய்யணும். மேத்ஸ் சிம்பிளே ரொம்ப முக்கியமானது, அதனால் சிம்பாலிக் லாங்குவேஜ் சொல்கிறோம். இதை அவன் புரிந்து கொண்டால்தான் கணிதத்தில் வளவனாக இருக்க முடியும். சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஸ்பைரல் கரிக்குலம் சொல்கிறோம். சேம் டாபிக் டாட் அட் இன்க்ரீசிங் லெவல்ஸ், ஸ்பைரல் கரிக்குலம். ஒரே தலைப்பின் கீழ் அது மேலும் 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 அதிகப்படியான கருத்துக்களை கொண்டு கற்பிக்கப்படுகிறது. சேம் டாபிக் டாட் அட் இன்க்ரீசிங் லெவல்ஸ், ஒரே கருத்து படிப்படியாக அதிகமாகி கற்பித்தல். சேம் டாபிக் இஸ் டாட் எகன் அண்ட் எகன் பட் வித் இன்க்ரீசிங் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது டிஃபிகல்ட்டி லெவல் அப்படியே மேலே போக போக அது அதிகரித்து கொண்டே போகும். இட் ஹெல்ப்ஸ் இன் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் டைம். ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் ஆனால் ஒவ்வொரு முறையும் மேம்பட்ட நிலையிலே கற்பித்தல். பேசிக் அடிஷன், லேட்டர் அல்ஜிப்ரா, லேட்டர் கால்குலஸ். முதல்ல அடிஷனை வச்சு அப்புறம் அல்ஜிப்ராவுக்கு போகிறோம். அல்ஜிப்ராவில் வந்து கால்குலஸ், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பகுதி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அப்படி காம்ப்ளெக்சிட்டி லெவல், டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாகிறது. நீங்கள் பார்க்கலாம் இங்கே யூனிவர்சிட்டி ஸ்கூல், இது வந்து ஆக்சுவலி ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லை என்று சொன்னாலும் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்குது. அதாவது அடிப்படையிலிருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே செல்கிறது. இதுதான் ஸ்பைரல் அப்படிங்கிறது. இப்போ முதல்ல ஸ்டடி ஆஃப் த பேசிக் பிரின்சிபிள் ஆரம்பித்து டெவலப்மெண்ட் ஆஃப் மொபைல் கேம்ஸ்னால் அதுதான் உச்சகட்ட ஒரு கற்றல். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி மேலே 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 மேலும் 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 அந்த டிஃபிகல்ட்டி லெவல் சேர்ந்து அப்படி சென்று கொண்டிருப்பது தான் இந்த ஸ்பைரல் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பைரல் மெத்தட், ரைட். அடுத்து டிஸ்கவரி லேர்னிங் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ்லி டிஸ்கவர் நாலேஜ். டீச்சர் ஆக்ட்ஸ் அஸ் அ கைட், நாட் ஜஸ்ட் அ லெக்சரர். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ்லி டிஸ்கவர் நாலேஜ். மாணவர் தானே அறிவை கண்டறிந்து கற்றுக்கொள்வது, ஆசிரியர் வழிகாட்டியாக இருப்பார். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஃபார்முலா, டீச்சர் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்ட் பேட்டர்ன் தெம்செல்ஸ். ஓகே, அவர்களாகவே சில பேட்டர்ன்ஸ் எல்லாம்
அந்த சில வழிமுறைகள்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள் தாங்களாகவே செய்யும். அது டிஸ்கவரி லேர்னிங். ஆசிரியர் உதவி செய்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ்லி டிஸ்கவர் நாலேஜ். டீச்சர் ஆக்ட்ஸ் அஸ் அ கைட், நாட் அஸ் அ லெக்சரர். முடிவாக என்ன சொல்லலாம்? மோட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் லேர்னிங் இன் 3 ஸ்டேஜஸ். 3 நிலைகள் கற்றல் நடக்கிறது. இன்ஆக்டிவ் லேர்னிங் பை டூயிங், செயல் மூலம். ஐகானிக் லேர்னிங் பை இமேஜஸ், படம் மூலம். சிம்பாலிக் லேர்னிங் பை லாங்குவேஜ், மொழி மூலம். அதில் தான் நம்ம அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வருது, மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிள்ஸ், ஃபார்முலா, அதெல்லாம் சிம்பாலிக். ஸ்பைரல் கரிக்குலம்னா சேம் டாபிக் டீப்பர் ஈச் டைம், ஒரே கருத்து படிப்படியாக ஆழமாக சென்று கொண்டிருப்பது தான் ஸ்பைரல் கரிக்குலம். டிஸ்கவரி லேர்னிங் செல்ஃப் லேர்னிங், தானே கற்றல். இது எல்லாம் தானே செய்து கற்றுக்கொள்கிறார்கள், குழுவாக சேர்ந்து ஆசிரியர் உதவி செய்கிறார். அடுத்து ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங், 3 வகையான நிலைகள் இருக்கின்றன. சாரி, அதில் ஏதோ இன்டகிரேட் பண்ணும் பொழுது கொஞ்சம் மாற்றி வந்திருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், பிரச்சனை இல்லை. ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ், இன்டராக்டிவ் ஃபேஸ், போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ் என்று 3 நிலைகளை பற்றி ப்ரூனர் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான கருத்து இது. ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸில் வந்து பிளானிங் ஸ்டேஜ். அதில் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், கான்டென்ட் உள்ளடக்கம் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ்லேயே தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன குறிக்கோளோட பாடம் எடுக்கிறோம், என்ன உள்ளடக்கம் இருக்கணும், அந்த கான்டென்ட் சிலபஸ் என்னவாக இருக்கணும், என்ன மெத்தடில் நம்ம பாடம் எடுக்கணும், முன்கூட்டியே நடத்துறதுக்கு முன்னாலே பிளானிங்கில் இருக்கிறது தான் ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ் என்பது. இன்டராக்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது நிகழ் கற்பித்தல். கற்பிக்கும் பொழுது நம்ம என்னென்ன செய்கிறோம், எக்ஸாக்ட்லி எக்ஸ்பிளனேஷன், விளக்கம் தருகிறோம், கேள்வி கேட்குறோம், அல்லது மாணவர் கேள்வி கேட்குறாரு, இன்டராக்ஷன், தொடர்பு, ஒரு ஆசிரியர் மாணவரோடும் மாணவர்களோடும் தொடர்பு. இது எல்லாமே இன்டராக்டிவ் ஸ்டேஜில் வரக்கூடியது. அதாவது நிகழ் கற்பித்தல், அந்த கற்பிக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய செயல்பாடு, அதுதான் வந்து இன்டராக்டிவ் ஃபேஸ். அடுத்து போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ் சொல்கிறோம். அது பேர் எவாலுவேஷன் ஸ்டேஜ், மதிப்பீட்டு நிலை. கற்றுக் கொடுத்த பிற்பாடு எந்த அளவிற்கு கற்றுக்கொள்கிறாள் என்பது பார்ப்பது எவாலுவேஷன் ஸ்டேஜ், மதிப்பீட்டு நிலை. அது அசஸ்மெண்ட் சொல்கிறோம். அசஸ்மெண்ட், ஃபீட்பேக். முதல்ல அசஸ் பண்ணுறோம், ஒரு டெஸ்ட்டை வச்சு அசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீட்பேக், அதெல்லாம் திருத்தி முடித்த பிற்பாடு அந்த பேப்பர்களை பின்னூட்ட தகவல் தருகிறார். எந்த அளவிற்கு ஒரு மாணவன் முன்னேறுகிறார் அல்லது பின்தங்கி இருக்கிறார், படிக்கிறார், படிக்கவில்லை என்பதெல்லாம் அந்த பின்னூட்ட தகவல் தருவது தான் இது. அப்போ 2 விஷயம் நடக்கிறது போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸில். எவாலுவேஷன் ஸ்டேஜ் தான் போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ். அதில் அசஸ்மெண்ட் நடக்கிறது, ஃபீட்பேக் நடக்கிறது, மதிப்பீடு நடக்கிறது, பின்னூட்ட தகவல் தரப்படுகிறது. சரியாக புரிந்து கொள்ளும். ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸுங்கிறது பிளானிங் ஸ்டேஜ், இன்டராக்டிவ் ஃபேஸுங்கிறது ஆக்சுவல் டீச்சிங், அப்போ கற்பிக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய விஷயம். போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ் கற்ற பிற்பாடு நடக்கக்கூடிய விஷயம், எவாலுவேஷன் ஸ்டேஜ், மதிப்பீட்டு நிலை. இந்த 3 நிலைகளும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து கேள்விகள் எல்லாம் வரும். இதை புரிந்து கொண்டாலே எந்த கேள்வி வந்தாலும் நம்மால் எழுத முடியும். அடுத்து 21st century டீச்சிங் ஸ்கில்ஸ், கோர் ஸ்கில்ஸ். கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனை. கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். கொலாபரேஷன், ஒத்துழைப்பு. கம்யூனிகேஷன், தொடர்பு திறன். இது எல்லாமே ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய 21வது நூற்றாண்டு கோர் ஸ்கில்ஸ். அதில் முக்கியமாக பார்க்குறது ஐசிடி இன்டகிரேஷன். மற்றது எல்லாமே அனுபவப்பட்ட ஆசிரியரிடத்தில் இருக்கிறது, மறுக்க முடியாது. இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ஒருவேளை அது இப்பொழுது அது அரசாங்கங்கள், எல்லா அரசுகளுமே, எல்லா மாநில அரசுகளுமே அதை முன்னிலைப்படுத்துகின்றன, டிஜிட்டல் ஸ்கில்ஸ். அதையும் கற்றுக்கொள்ள முடியும். அது ஒன்றும் மிகவும் கஷ்டமான விஷயமாக தெரியவில்லை. பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உள்ள அந்த ஆன்லைன் ஸ்கில்ஸ் எல்லாம் எளிதாக நம்ம கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனை. கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். கொலாபரேஷன், ஒத்துழைப்பு. கம்யூனிகேஷன், தொடர்பு திறன். இதெல்லாம் வந்து கோர் ஸ்கில்ஸாக இருக்குது, முக்கியமான ஸ்கில்ஸ். டிஜிட்டல் ஸ்கில்ஸ் என்று சொல்லும்பொழுது ஆன்லைன் லேர்னிங், ஐசிடி இன்டகிரேஷன். தகவல் தொழில்நுட்பம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்லைன் கற்றலை தெரிந்து கொள்ளணும், எப்படி செய்வது. அதைத்தான் நமது இந்த கிராஜுவேட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் வந்து நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆன்லைன் லேர்னிங் தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக அருமையாக ஒவ்வொரு ஆசிரியரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே வந்து இந்த 21st century டீச்சிங் ஸ்கில்ஸ்க்கு உள்ளடக்கமாக இருக்கிறது. அடுத்து லைஃப் ஸ்கில்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனை தீர்வுக்கான வழிவகைகளை மாணவர்களுக்கு தருதல் என்பது இந்த 21st century டீச்சிங் ஸ்கில். வெறுமனே பாடத்தை மனனம் செய்து அவர்கள் தேர்வுகளை எழுதலாம் என்பது மீறி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அவர்களால் தீர்க்க முடிகிறது என்ற அளவிற்கு கற்றல் நடைபெற வேண்டும் என்பது 21st century டீச்சிங் ஸ்கில். அடாப்டபிலிட்டி, தழுவல் திறன். புதியவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அடாப்டபிலிட்டி, தழுவல் திறனும் இந்த 21st century டீச்சிங் ஸ்கில்ல முக்கியமானது.
அதைத்தான் சில சமயத்தில் ஆசிரியர்களை பற்றி குறை சொல்லுகின்ற பொழுது இவர் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று கூட சில பேர் சொல்லுகிறார்கள். அது வரக்கூடிய காலங்களில் அது உண்மையாக இருக்காது. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் தான் இருப்பார்கள். தழுவல் திறன். அடுத்து இன்டராக்டிவ் ஃபேஸ். ஏற்கனவே கொஞ்சம் ஸ்லைட் மாறி இருந்தாலும் தெரிந்து கொள்வோம். அந்த இன்டராக்டிவ் ஃபேஸில் என்ன நடக்குது நிகழ் கற்பித்தலில், திஸ் இஸ் த கோர் ஸ்டேஜ் ஆஃப் டீச்சிங் வேர் த டீச்சர் டைரக்ட்லி என்கேஜஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் டு டெலிவர் த லெசன். இட் இன்வால்வ்ஸ் ஆக்டிவ் கம்யூனிகேஷன், பார்ட்டிசிபேஷன் அண்ட் ரியல் டைம் லேர்னிங். The teacher presents the subject matter clearly and logically. Concepts are broken down into simple, understandable parts. Uses examples, illustrations, teaching aids, and demonstrations. The teacher ensures students grasp the meaning and purpose of the topic. அந்த இன்டராக்டிவ் ஃபேஸ் ரொம்ப முக்கியமானதுனால நான் அதை கொஞ்சம் விலைக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். முதல்ல சப்ஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறார் ஆசிரியர். இந்த கான்செப்ட்ஸ்லாம் அப்படியே சின்ன சின்னதாக உடைச்சி புரிந்து கொள்ளக்கூடிய பகுதிகளாக உடைத்து தருகிறார். நிறைய எக்ஸாம்பிள்ஸ், விளக்கங்கள், டீச்சிங் எய்ட்ஸ், கற்பித்தல் உபகரணங்கள், விளக்கங்கள், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், செய்து காண்பித்தல் எல்லாமே டீச்சர் செய்கிறார். இதுதான் இன்டராக்டிவ் ஃபேஸில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிராப் த மீனிங் அண்ட் பர்பஸ் ஆஃப் த டாபிக். இதெல்லாம் செய்வதன் வழியாக அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய தலைப்பினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய காரணத்தையும் மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். எக்ஸ்பிளைன், இப்போ உதாரணத்துக்கு சொல்வதானால், எக்ஸ்பிளைனிங் எ சயின்ஸ் கான்செப்ட் யூஸிங் டயக்ராம்ஸ் ஆர் ரியல் லைஃப் சுச்சுவேஷன். சயின்ஸ் கான்செப்டை டயக்ராம் வச்சு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் வச்சு விளக்குறது ஒரு உதாரணமாக நாம் சொல்லலாம். அது நிகழ் கற்பித்தலில் நடக்கிறது, ஆக்சுவல் டீச்சிங். அடுத்து கொஷினிங். த டீச்சர் ஆஸ்க் கொஷின்ஸ் டு செக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், stimulate thinking, encourage participation. The teacher asks questions to check students' understanding, stimulate thinking, encourage participation. Recall questions. What is அப்படின்னு கேட்குறதா ரீகால் கொஷின்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின்ஸ், ஒய் இட் ஹேப்பன், ஒய் ஹவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி கேள்வி கேட்டால் அது அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின்ஸ். அப்ளிகேஷன் கொஷின்ஸ், ஹவு வுட் யூ யூஸ், எவ்வாறு நீ பயன்படுத்துவான்னு கேட்டோம்னா அது அப்ளிகேஷன் கொஷின். இதெல்லாம் நம்ம கேட்டு மாணவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பது கருத்து. இதனுடைய பர்பஸ் என்ன என்று சொன்னால், கொஸ்டினுடைய பர்பஸ், இட் கீப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டலி ஆக்டிவ் அண்ட் இன்வால்வ்டு இன் த லெசன். அவர்கள் மனதளவிலே அவர்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது மற்றும் அந்த பாடத்திலே முழுமையாக தோய்ந்தவர்களாக இருப்பதற்கு இது உதவுகிறது. கொஸ்டினை ஓவரால் இம்பார்ட்டன்ஸ் என்று பார்க்கும்போது, இட் ப்ரொமோட்ஸ் ஆக்டிவ் லேர்னிங், it improves understanding and retention, develops critical thinking and communication skills. It helps the teacher adjust the teaching based on student feedback. அதனால் செயல்பாடு நிறைந்த கற்றலை இது ஊக்குவிக்கிறது. இம்ப்ரூவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிட்டன்ஷன், புரிதலையும் அதிகமாக, அதாவது நினைவில் அதிகமான கருத்துக்களை நினைவில் இருத்தலையும் இதை ஏற்படுத்துகிறது. டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், விமர்சன சிந்தனையும் தகவல் தொடர்பு ஸ்கில்ஸையும் திறன்களையும் அது தருகிறது. இட் ஹெல்ப்ஸ் த டீச்சர் அட்ஜஸ்ட் டீச்சிங் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக். ஸ்டூடெண்ட்டிலிருந்து அந்த பின்னூட்ட தகவல் பெற்று ஆசிரியர் தன்னுடைய கற்றலை கற்பித்தலை மாற்றிக்கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. இது எல்லாமே அந்த இன்டராக்டிவ் ஃபேஸில் நடக்குது. இந்த போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸில் என்ன நடக்குது? இட்ஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆர் ட்ரைனிங் cycle. It focuses on determining how effective the teaching learning process was and how it can be improved. எவ்வாறு டீச்சிங் ப்ராசஸ் இருந்தது, அது எவ்வாறு முன்னேற்றத்திற்கு உட்படுத்தக்கூடும் என்பதை இதை நமக்கு சொல்லுங்கள். அது அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதுதான் நம்ம கொஞ்சம் விலக்கி சொல்லி கொண்டு இருக்கிறோம். அசஸ்மெண்ட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் மெஷரிங் லேர்னர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். இதனுடைய பர்பஸ் என்ன? டு செக் வெதர் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வேர் அச்சீவ். கற்றல் நோக்கங்கள் பெறப்பட்டனவா, நிறைவேற்றப்பட்டனவா என்பதை பார்ப்பது தான் இந்த போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸினுடைய நோக்கம், எவால்வேட்டிவ் ஸ்டேஜினுடைய நோக்கம். டு மெஷர் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ், டு ஐடென்டிஃபை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் லேர்னர்ஸ். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கண்டக்டட் டூரிங் லேர்னிங், குயிசஸ், டிஸ்கஷன்ஸ், இது கண்டக்டட் டூரிங் லேர்னிங். அந்த சமயத்தில் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறார் என்பதை பார்ப்பதற்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அரையாண்டு தேர்வு, காலாண்டு தேர்வு, வீக்லி டெஸ்ட், வாராந்திர தேர்வு, மாத தேர்வு எல்லாமே இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஓராண்டு முடிவிலே நடக்கக்கூடிய
அடுத்த வகுப்பிற்கு இவரை ப்ரொமோட் பண்ணலாமா, ஒரு மாணவனை ப்ரொமோட் பண்ணலாமா என்று நாம் டிசைட் பண்ணுவதற்கு இது உதவும். சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இட் இஸ் கண்டக்டட் ஆஃப்டர் லேர்னிங். ஃபைனல் எக்ஸாம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதன் அடிப்படையில் வருவது. உதாரணத்துக்கு சொல்வதானால் ரிட்டன் டெஸ்ட், ஓரல் கொஸ்டினிங், அசைன்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே இதில் வரும் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகே. ஃபீட்பேக், பின்னூட்ட தகவல், இதனுடைய அர்த்தம் என்ன? ஃபீட்பேக் இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிவன் டு லேர்னர்ஸ் அபவுட் their பர்ஃபார்மன்ஸ் டு கைட் இம்ப்ரூவ்மெண்ட். மாணவர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு கற்றல் நோக்கங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்வது, எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள் முன்னேறிருக்கிறார்கள் என்பதை சொல்வது தான் இந்த பின்னூட்ட தகவல். டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தன் மிஸ்டேக்ஸ், டு ரீஇன்ஃபோர்ஸ் அ கரெக்ட் லேர்னிங், சரியான கற்றலை அவர்களுக்கு வலியுறுத்துவது. டு மோட்டிவேட் அண்ட் இம்ப்ரூவ் ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ், எதிர்காலத்தில் அவருடைய செயல்பாட்டை முன்னேற்றத்தில் கொண்டு வர மற்றும் அவர்களுக்கு உந்துதலை ஏற்படுத்துவது தான் இந்த பின்னூட்ட தகவலுடைய நோக்கம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஃபீட்பேக், சரியான ஃபீட்பேக்கினுடைய முக்கிய குணாதிசயங்கள். டைம்லி, இட் ஷுட் பி கிவன் டைம்லி, அதாவது ஒரு டெஸ்ட்டை முடிஞ்ச உடனே அதை பற்றி நம்ம சொல்லணும். இதை ஒரு மாதம் கழித்து சொன்னோம்னா ஒரு வேளை அதனுடைய ஃபீட்பேக்கினுடைய மகத்துவம் போய்விடும், அது சரியானதாக அது இருக்காது, அதனால் பயன் இருக்காது. டைம்லி என்று சொல்வது அதுதான். ஸ்பெசிஃபிக், ஃபோக்கஸ்ட் ஆன் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு சில குறிப்பிட்ட சில அம்சங்களை பற்றி அதை சொல்ல வேண்டும், ஃபீட்பேக் கொடுக்க வேண்டும். அவருடைய எழுத்து எவ்வாறு எழுதுகிறார்கள், அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், எப்படி இந்த படங்களெல்லாம் எப்படியெல்லாம் போட வேண்டும், அதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி ஃபீட்பேக் கொடுத்தேன். கன்ஸ்ட்ரக்டிவ், இட் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அவங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகளையும் அது சொல்லணும், அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் என்று சொல்லுவாங்க. அடுத்து சப்போர்ட்டிவ், இட் என்கரேஜஸ் லேர்னர்ஸ், வெரி குட், இதெல்லாம் நல்லா செய்கிற, இதையும் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் ஸ்டாண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் சிச்சுவேஷன். டீச்சர்ஸ் ஷுட் பி சப்போர்ட்டிவ் இன் திஸ். இட் என்கரேஜஸ் லேர்னர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸாக என்ன சொல்லலாம்? டீச்சர்ஸ் கமெண்ட்ஸ் ஆன் அசைன்மெண்ட்ஸ், வெர்பல் ஃபீட்பேக் டூரிங் கிளாஸ், பியர் ஃபீட்பேக், செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அசைன்மெண்ட் மேலே குறிப்பிட்ட ஒரு இந்த ஒப்படைப்பு இருக்கு, அந்த ஒப்படைப்பு சம்மந்தமாக ஆசிரியர் வந்து ஒரு கமெண்ட், ஒரு குறிப்பு கொடுக்குறார், நல்லது கெட்டது, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னும் கூட முன்னேறலாம், அது மாதிரியான இது, அதெல்லாம் ஃபீட்பேக். வெர்பல் ஃபீட்பேக் டூரிங் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வெர்பலாக அவர்களுக்கு ஃபீட்பேக் தருவது. அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறோம், அவங்க பதில் சொல்வது தவறு என்று சொன்னால் அதை பின்னூட்ட தகவல் வழியாக வாய்மொழி சொல்லாக சொல்வது. பியர் ஃபீட்பேக், மாணவர்களுக்கிடையே பின்னூட்ட தகவல் ஒருவர் மற்றவருக்கு சொல்லிக் கொள்ளுதல். அடுத்து செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன், அவர்களையே உணரச் செய்தல், செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஃபீட்பேக்கில் வரும். வாட் இஸ் த சம்மரி ஆஃப் திஸ்? த எவாலுவேஷன் ஸ்டேஜுடைய சம்மரியை என்ன சொல்லலாம், அதை எப்படி முடிக்கலாம் அப்படின்னா, அசஸ்மெண்ட் மெஷர்ஸ் லேர்னிங் அவுட்கம்ஸ், மதிப்பீடு என்பது கற்றல் விளைவுகளை மதிப்பிடுகிறது. ஃபீட்பேக் இம்ப்ரூவ்ஸ் கைட்ஸ் அண்ட் லேர்னிங். டுகெதர் தே என்ஷூர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் போத் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். இரண்டும் சேர்ந்து தொடர்ச்சியாக கற்றலையும் கற்பித்தலையும் அந்த வழிமுறையை தொடர்ச்சியாக முன்னேற்றுகிறது என்று சொல்லலாம். தே என்ஷூர் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் போத் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். 21st century டீச்சிங் ஸ்கில்ஸ், இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஒரு வேளை பார்க்க முடியும். 21st century டீச்சிங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், விமர்சன சிந்தனையை மாணவர்களுக்கு ஏற்படுத்துதல், அது பல்வேறு வகையான மெத்தட்ஸ் வழியாக. படைப்பாற்றல், டீச்சிங் இஸ் நாட் மென்ட் ஒன்லி ஃபார் மெமரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி மேட் கிரியேட்டிவ், படைப்பாற்றல் அவர்களுக்கு தரப்பட வேண்டும். கொலாபரேஷன், ஒருவர் மற்றவர்களோடு ஒத்துழைத்து தாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், இது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு அவசியமான ஒரு பண்பு. ஆகவே அதனால தான் 21st century டீச்சிங் ஸ்கில்லாக சொல்லலாம். கொலாபரேஷன். தென் கம்யூனிகேஷன், சிறந்த தகவல் தொடர்பு திறனை பெற்றிருக்க வேண்டும், இந்த மாடர்ன் ஏஜில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. டிஜிட்டல் ஸ்கில்ஸ், ஐசிடி இன்டகிரேஷன், தகவல் தொழில்நுட்பம் பற்றி அறிந்திருக்க வேண்டும், புதிதாக வரக்கூடிய அந்த வகுப்பறை தொழில்நுட்பத்தை அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். ஆன்லைன் லேர்னிங், சில சமயங்களிலே இந்த வாட்ஸ்அப்பை கொண்டு கூட சில சமயங்களில் ஆசிரியர்கள் வகுப்பு எடுக்க முடியும், சின்ன பகுதிகளை சொல்ல முடியும், அவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்ல முடியும். ஆன்லைன் கற்றல்.
சில படங்களை எல்லாம் அனுப்பி வைக்கல, சின்ன நல்ல படங்களை, அதாவது இப்போ வகுப்பு சார்ந்த அந்த பாடம் சார்ந்த படங்கள், வகுப்பு சார்ந்த பாடம் சார்ந்த சில கேள்விகள், இவற்றையெல்லாம் ஆன்லைன் மூலமாக கொடுத்து அவர்களை படிக்க சொல்லுதல், ஒப்படைப்பு கொடுக்க சொல்லுதல், இதெல்லாம் ஆன்லைன் லேர்னிங்கில் வரக்கூடியது. அடுத்து ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனை தீர்வு, அடாப்டபிலிட்டி, தழுவல் திறன், நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்து சில கேள்விகளை முன்வைக்கிறோம். வாட் இஸ் டீச்சிங்? டீச்சிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் லேர்னிங். கற்பித்தல் என்பது கற்றலை எளிதாக்கும் செயல். டீச்சர் ஆக்ட்ஸ் அஸ் அ கைட், நாட் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிவர். ஆசிரியர் வழிகாட்டியாக செயல்படுகிறார். வாட் இஸ் லேர்னிங்? லேர்னிங் இஸ் அ பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர். கற்றல் என்பது நிலையான நடத்தை மாற்றம். இட் அக்கர்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். அனுபவம் மற்றும் பயிற்சியின் மூலம் இது ஏற்படுகிறது. வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சிங் அண்ட் லேர்னிங்? டீச்சிங் சப்போர்ட்ஸ் லேர்னிங். கற்பித்தல் கற்றலை ஆதரிக்கிறது. Effective teaching leads to meaningful learning. நல்ல கற்பித்தல் நல்ல கற்றலை உருவாக்கும். Who is a learner? A learner is an individual who acquires knowledge. கற்றல் பெறும் நபர் கற்றுக்கொள்வார் மாணவர். Learners differ in abilities. ஒவ்வொருவரும் வேறுபட்ட திறன் கொண்டவர். ஆகவே வேறுபட்ட திறன் கொண்டவர்கள் மாணவர்கள், லேர்னர்ஸ், கற்றுக்கொள்பவர். What is learner-centered education? It focuses on learner needs and interests. மாணவருடைய தேவைகள் மற்றும் ஆர்வத்தை மையமாக கொண்டது தான் லேர்னர் சென்டர்ட் எஜுகேஷன். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இஸ் என்கரேஜ். மாணவர்கள் செயலில் ஈடுபடுவர். சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்கலாம்? ஹூ ஆர் CWSN? சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் என்பவர்கள் யார்? சில்ட்ரன் நீடிங் ஸ்பெஷல் சப்போர்ட் இன் லேர்னிங். சிறப்பு உதவி தேவையுடைய குழந்தைகள். Who are CWSN? That is children with special needs, children needing special support. ஏற்கனவே பார்த்தோம். Examples of CWSN, that is children with special needs, visually impaired, hearing impaired, learning disability. பார்வை குறைபாடு, கேள்வி குறைபாடு, கற்றலில் சிரமப்படுவார். சில நரம்பு வளர்ச்சியின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் கற்றலில் ஏற்படும், அது சொல்கிறோம். கற்றல் குறைபாடு. ஓகே. எய்ம் ஆஃப் எஜுகேட்டிங் CWSN, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, சமமான கல்வி வாய்ப்பு. ரோல் ஆஃப் டீச்சர் இன் CWSN, ப்ரொவைடிங் இண்டிவிஜுவலைஸ்டு சப்போர்ட். இது போன்ற மாணவர்களுக்கு, சிறப்பு கல்வி தேவைப்படுகின்ற மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவுதல். இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்பர் இன்டர்வென்ஷன். ஓகே. முன்கூட்டியே நாம் கண்டறிந்தால் அதற்கேற்ற வழிமுறைகளை கொள்ளலாம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். வாட் இஸ் லேர்னர் சென்டர்டு எஜுகேஷன்? இட் ஃபோக்கஸஸ் ஆன் லேர்னர் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். மாணவருடைய தேவைகள் மற்றும் ஆர்வத்தை மையமாக கொண்டது. ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், திரும்பவும் அதே வெரி சாரி. இன்க்ளூசிவ் எஜுகேஷன். வாட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்? எஜுகேஷன் ஃபார் ஆல் இன் த சேம் கிளாஸ் ரூம். அனைவருக்கும் ஒரே வகுப்பில் கல்வி. வாட் இஸ் தி கோல் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்? ஈக்குவாலிட்டி அண்ட் பார்ட்டிசிபேஷன், சமத்துவம் மற்றும் பங்கேற்பு. வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்? இட் ப்ரொமோட் சோஷியல் இன்டகிரேஷன். சமூக ஒருங்கிணைப்பை மேம்படுத்துறது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய ஒரு முக்கிய பயன்பாடு. வாட் இஸ் த டீச்சர் ரோல் இன் இன்க்ளூஷன்? அடாப்ட்ஸ் டீச்சிங் மெத்தட்ஸ். ஹீ இஸ் ஏபிள் டு அடாப்ட் டீச்சிங் மெத்தட்ஸ். கற்பித்தல் முறைகளை மாற்றுதல், தழுவி அமைத்துக் கொள்ளுதல். அதாவது புதிதாக வருகின்ற பொழுது பழைய விஷயங்களை விட்டுவிட்டு மாணவர்கள் வளம் பெறும்படியாக, எல்லா மாணவர்களும் வளம் பெறும்படியாக தங்களது கற்பித்தல் முறைகளை மாற்றிக்கொள்வது அடாப்டிங் டீச்சிங் மெத்தட்ஸ். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் ஃபீச்சர் என்னது? டைவர்சிட்டி அக்செப்டன்ஸ். முக்கியமான அம்சம் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம், உள்ளடக்க கல்வியின் முக்கிய அம்சம் டைவர்சிட்டி அக்செப்டன்ஸ். பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. உடல், உள்ள, மன அல்லது திறன்களில் வேறுபாடு, இது எல்லா மாணவர்களையும் ஏற்றுக்கொள்வது தான் பல்வகைமையை ஏற்றுக்கொள்வது தான் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமுடைய முக்கிய அம்சம். அடுத்து பெடகாஜிக்கல் மெத்தட்ஸ் பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? என்கொயரி பேஸ்டு லேர்னிங்னா என்னது? லேர்னிங் த்ரூ கொஸ்டின், அதான் என்கொயரி பேஸ்டு லேர்னிங், கேள்வி மூலம் கற்றல். வாட் இஸ் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்? லேர்னிங் பை டூயிங் ப்ராஜெக்ட், திட்டம் மூலம் கற்றல் தான் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங். வாட் இஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்? லேர்னிங் த்ரூ ஆக்டிவிட்டீஸ். வாட் இஸ் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்? லேர்னிங் இன் ஸ்மால் குரூப்ஸ், குழுவாக கற்றல். வாட் இஸ் கொலாபரேட்டிவ் லேர்னிங்? ஜாயிண்ட் எஃபர்ட் லேர்னிங், ஒன்றிணைந்து கற்றல். வாட் இஸ் இண்டிவிஜுவல் லேர்னிங்? செல்ஃப் பேஸ்டு லேர்னிங், தனிநபர் கற்றல். வாட் இஸ் குரூப் லேர்னிங்? குழு கற்றல் என்றால் என்ன?
குழு கற்றல். குரூப் லேர்னிங்கிறது குழு கற்றல். லேர்னிங் டுகெதர் தான் குரூப் லேர்னிங். பேராடைம்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் என்ன கேள்வி கேட்கலாம்? டீச்சர் சென்டர்ட் அப்ரோச். டீச்சர் டாமினேட்ஸ். டீச்சர் சென்டர் அப்ரோச், டீச்சர் தான் முதன்மையானவர். சப்ஜெக்ட் சென்டர்ட் அப்ரோச்சில் அதனுடைய ஃபோக்கஸ் என்ன? ஃபோக்கஸ் ஆன் கான்டென்ட், பாடப்பொருள் மையமாக்கல். லேர்னர் சென்டர்ட் அப்ரோச்சுடைய ஃபோக்கஸ் என்ன? ஆன் த லேர்னர், மாணவர் மையமாக்கல். ப்ரூனஸ் தியரியில் முக்கியமான கேள்விகளாக எதை நாம் அதிகம் படிக்க வேண்டும் என்றால், ஹூ ப்ரொபோஸ்ட் டிஸ்கவரி லேர்னிங்? ஜெரோம் ப்ரூனர். வாட் இஸ் டிஸ்கவரி லேர்னிங்? லேர்னிங் பை எக்ஸ்ப்ளோரேஷன், ஆராய்ச்சி மூலம் கற்றல். வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்? இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக். செயல்முறை, படமுறை. நான் படிமுறை அல்ல, படமுறை, குறியீட்டு முறை. அதுதான் வந்து இன்ஆக்டிவ், ஐகானிக், symbolic. What is the importance of Bruner theory? It promotes active learning. செயலில் கற்றலை ஊக்குவிக்கும். செயல் கற்றலை ஊக்குவிக்கும். ஆக்டிவ் லேர்னிங். ஃபேஸஸ் ஆஃப் டீச்சிங்கை பொறுத்தவரை என்ன கேள்வி கேட்கலாம்? ப்ரீ ஆக்டிவ் ஃபேஸ், பிளானிங் ஸ்டேஜ். இன்டராக்டிவ் ஃபேஸ்னால் என்னது? டீச்சிங் ஸ்டேஜ், கற்பித்தல். அதான் கற்பித்தல் நிலை தான் வந்து இன்டராக்டிவ் ஃபேஸ். போஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸில் என்ன நடக்கிறது? எவாலுவேஷன் ஸ்டேஜ், மதிப்பீட்டு நிலை. வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீ ஆக்டிவ் ஸ்டேஜ்? இட் என்ஷூர்ஸ் ப்ராப்பர் பிளானிங். சரியான திட்டமிடல் ப்ரீ ஆக்டிவ் ஸ்டேஜில் நடக்குது. வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆக்டிவ் ஸ்டேஜ்? இட் மெஷர்ஸ் லேர்னிங் அவுட்கம். கற்றல் விளைவை கண்காணிக்கிறது. 21st century skills. வாட் ஆர் 21st century skills? ஸ்கில்ஸ் நீடட் இன் மாடர்ன் வேர்ல்ட். நவீன உலக திறன்கள். வாட் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் 21st century skills? கிரிட்டிக்கல் திங்கிங். விமர்சனத்துக்கு ரொம்ப இன்றியமையாது இன்றைய காலகட்டத்தில். வாட் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்? ஷேரிங் ஐடியாஸ் எஃபெக்டிவ்லி. கருத்துக்களை தெளிவாக பகிர்தல். கொலாபரேஷன் ஸ்கில், ஒர்க்கிங் இன் டீம்ஸ், குழுவாக வேலை செய்வது. வாட் இஸ் கிரியேட்டிவ் ஸ்கில்? ஜெனரேட்டிங் நியூ ஐடியாஸ், புதிய சிந்தனைகளை உருவாக்குதல். வாட் இஸ் டிஜிட்டல் லிட்ரஸி? யூசிங் டெக்னாலஜி, தொழில்நுட்ப அறிவை பெறுதல். வாட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்? இட் இஸ் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ். வாட் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்கில்? அடாப்டிங் டு சேஞ்ச், மாற்றத்துக்கு தழுவி அமைத்துக் கொள்ளுங்கள். வாட் இஸ் லீடர்ஷிப் ஸ்கில்? கைடிங் அதர்ஸ், பிறரை வழிநடத்துதல். வாட் இஸ் இனிஷியேட்டிவ் ஸ்கில்? டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு ஏற்கும் திறன். வாட் இஸ் சோஷியல் ஸ்கில்? இன்டராக்டிங் எஃபெக்டிவ்லி, சமூக உறவு திறன். வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி? எவாலுவேட்டிங் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷனை வந்து இன்ஃபர்மேஷன் லிட்ரஸிங்கிறது இன்ஃபர்மேஷனை எவ்வாறு பெற்றுக்கொள்வது. இப்போ இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது, அதிலிருந்து எவ்வாறு இன்ஃபர்மேஷனை நல்ல முறையில் கற்றுக்கொள்வது என்று சொல்வது தான் சொல்கிறோம். ஆன்லைன் லிட்ரஸின்னு சொல்கிறோம், இன்ஃபர்மேஷன் லிட்ரஸி என்று சொல்லுவோம். அடுத்து மீடியா லிட்ரஸி, அதைத்தான் சொல்லுகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் மீடியா, ஊடகத்தை புரிந்து கொள்ளுதல். வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி ஸ்கில்? எஃபிஷியன்ட் ஒர்க். ப்ரொடக்டிவ் ஸ்கில் எஃபிஷியன்ட் ஒர்க்குக்கான அந்த திறனை வளர்க்க, திறமையான வேலை. வாட் இஸ் லைஃப் லாங் லேர்னிங்? கண்டினியூஸ் லேர்னிங், வாழ்நாள் முழுவதும் கற்றல். ஸோ தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பேஷண்ட் லிஸ்னிங். இந்த பகுதிக்கு நான் வேகமாக சென்றதன் காரணம் நிறைய உங்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாக்க போர் அடிச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா இது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இந்த பகுதியே இருக்கிறது. புதிதாக கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்று ரெண்டு அந்த கொள்கை கோட்பாடுகள், புரூனரை போன்ற கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறதே தவிர வேறு எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது என்பதால் கொஞ்சம் சற்று வேகமாக சென்றிருக்கிறோம். லேசாக இங்கும் அங்குமாக அலசி ஆராய்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Let us meet in other video lectures.